எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம தோசை வெரைட்டிஸில் ரவா தோசை ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். நான் பர்சனலாக ஹோட்டலில் நிறைய ரவா தோசைலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல குயிக்காக ஈஸியாக இந்த ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு செஞ்சு கட்ட போகிறேன். சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இந்த தோசை வரும். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரவை தோசைக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இங்கே ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு. இது ஈஸியாக சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட் 1/4 கப் ரவை, 1/4 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்குனது. நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமா பொடியா நறுக்குன கருவேப்பிலை சேர்க்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்றேன். கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த மாவுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். ரவை தோசைக்கு மாவு நல்லா தண்ணியா எடுத்து ஊத்துற மாதிரி இருக்கணும். பாருங்க தண்ணி எவ்வளவு சீக்கிரமா அப்சார்ப் ஆயிடுச்சுன்னு. முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க, இல்லனா ரொம்பவே தண்ணி ஆயிடும். பாருங்க மாவு இந்த மாதிரி திக்கான மோர் மாதிரி இருக்கணும். நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரதுக்கு. இந்த ஸ்டேஜ்ல நீங்க உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ரவை தோசைக்கான மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விடுங்க. மாவு 30 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. மாவு ஒருவேளை மீந்துடுச்சுன்னா நீங்க 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவை தோசை பண்ண ஆரம்பிக்கலாம். ரவை தோசை பண்றதுக்கு கல் குழியா இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபிளாட்டா தான் இருக்கணும். கல்லில் கொஞ்சமா எண்ணெயை போட்டு நல்லா தடவுங்க. இந்த ரெசிபிக்கு நான் நான்ஸ்டிக் பேன் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாவும் ஈஸியா பேன்ல இருந்து எடுக்கிறதுக்கு வரும். தவா நல்லா சூடானதும் மாவு எடுத்து வெளி பக்கத்துல இருந்து ஊத்த ஆரம்பிங்க. பாருங்க மாவு இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். அப்பதான் தோசை நல்லா மெலிசா வரும். அங்கங்க கேப் வரும்போது மாவை ஊத்தி ஃபில் பண்ணுங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறம் சைட்ல சென்டர்ல எண்ணெயை ஊத்துங்க. இந்த தோசைக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊத்துற மாதிரி இருக்கும். அப்பதான் நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வரும். ரவை தோசைய நம்ம திருப்பி போட மாட்டோம். ரவை தோசை நல்லா வெந்து கிறிஸ்பியா ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லயே மெயின்டைன் பண்ணுங்க. தோசை நல்லா ப்ரௌனா கிறிஸ்பியா ஆனதும் எல்லா பக்கத்துல இருந்து இந்த மாதிரி எடுத்து விடுங்க. பாருங்க தோசை எவ்வளவு கிறிஸ்பியா நல்லா வெந்து பிரவுன் கலர்ல பார்க்கவே சூப்பரா இருக்குன்னு. தோசையை அடுத்த பக்கம் திருப்பி போடணும்னு அவசியமே இல்லை. ஃப்ளேமை கம்மி பண்ணிட்டு தோசையை உடைச்சிடாம எடுத்துருங்க. இந்த ஹோட்டல் ஸ்டைல் ரவா தோசை செஞ்ச உடனே நல்ல சூடான சாம்பார் சட்னி வச்சு சாப்பிடலாம். இது குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு தோசை. நீங்க ஈஸியா வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த இன்ஸ்டன்ட் ரவா தோசை உங்களுக்கு ஹோட்டல்ல கிடைக்கிறத விட ரொம்ப நல்லா இருக்கும். பர்ஃபெக்டா வரதுக்கு எல்லா ஸ்டெப்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற தோசை ரெசிபிஸோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை பார்த்து நீங்க ட்ரை பண்ணலாம். நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான ரவா தோசை இனிமே நீங்க ஹோட்டல்ல தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்க வீட்லயே செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.